Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்மளோட YouTube ஆப் மொபைல்ல இருக்கக்கூடிய YouTube ஆப்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத டெமோ மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல்ல இருக்கக்கூடிய YouTube ஆப்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த எடிட் சேனல் அதே மாதிரி மேனேஜ் வீடியோஸ் அப்படிங்கற இந்த ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்கல. இது வந்து முன்னாடி எல்லாம் கிடையாது. இப்போதான் புதுசா வந்து வந்திருக்கு. சோ மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹோம் பேஜ்ல என்னென்ன செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அது தவிர இது மட்டும் தான் புதுசா வந்து வந்திருக்கு. இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். எடிட் சேனல் கொடுத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட சேனல்ல வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது சேனல் செட்டிங்ஸ் அப்படினு சொல்லுவோம்ல அதுதான். முன்னாடி கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனா வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல அதாவது ஹோம் பேஜ்ல கொடுத்திருக்கிறது இப்போதான் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட சேனல் லோகோ சேஞ்ச் பண்றது அப்படினா இந்த சென்டர்ல உங்களுக்கு ஒரு சர்க்கிள் தெரியுதுல அதுல ஒரு கேமரா சிம்பல் கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வரும். So choose from your photos அப்படினா நீங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க அதுல போய் எடுத்துக்கலாம். இல்லனா டேக் a photoல போய்ட்டு நீங்க அந்த லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்றது. நம்ம சேனல் பேருக்கு பக்கத்துல ஒரு பென்சில் சிம்பல் கொடுத்திருப்பாங்க. இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா இந்த மாதிரி வந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதிய பேர் வந்து பண்றதுனா புதிய பேர் வந்து பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்ன ரூல்னு பாத்தீங்கன்னா 90 days பீரியட்ல நம்ம வந்து 3 தடவை மட்டும் தான் நம்ம வந்து நம்மளோட சேனல் பேரை வந்து மாத்திக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இந்த மாதிரி மாத்திக்கிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட சேனல் பேர் வந்து மாறிடும். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனல் பத்தி எழுதி இருப்போம்ல நம்மளோட about செக்ஷன்ல இது வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இந்த பென்சில் சிம்பல் கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணிட்டு நீங்க எது வேணாலும் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். நான் இப்போ எதுவுமே மாத்தல சோ சும்மா அப்படியே விட்டுடுறேன். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது அதாவது பிரைவசி அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா keep all my subscription private அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க வந்து யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படினா இத வந்து நீங்க ஆஃப்ல வைக்கணும். ஆஃப் பண்ணி வெச்சீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்ல கொடுத்திருக்கோம் அப்படினா நம்ம வந்து பிரைவேட்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். சோ நம்ம யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா keep all my saved playlist private அப்படினு இருக்கு. சோ இது வந்து நம்ம ஆஃப்ல தான் வைக்கணும். நீங்க வந்து சப்போஸ் வந்து இது ஆன்ல கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய எல்லா பிளேலிஸ்ட்டுமே அடுத்தவங்களுக்கு ஷோ ஆகாம அதுவுமே வந்து எப்படி இருக்கும்னா பிரைவேட்ல இருக்கும். சோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து ஆஃப் பண்ணி வெச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது அடுத்தவங்களுக்கு தெரியணும் அப்படினா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் கூட நீங்க வந்து ஆஃப் பண்ணி வெச்சீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சோ அவ்வளவுதான். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பத்தி வந்து சொல்லிருக்காங்க. அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறது அதெல்லாம் நம்ம வைக்கும்போது அதுவுமே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டதா தான் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ப்ரொஃபைல் பிக்சர்ல நம்ம வந்து வெச்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கக்கூடியது. திரும்ப பேக்ல போய்க்கலாம். நீங்க பேக்ல போய்ட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து மேனேஜ் வீடியோஸ் அப்படினு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் பை அப்படினு கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து செட் பண்றதுனா மாத்தி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு டேட் ஆடட் வந்து நியூவஸ்ட் இருக்கு. அதாவது புதுசா நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பழைய வீடியோஸ் வரணும் அப்படினா நம்ம அதுக்கு மேல இருக்க கூடியதை எடுத்துக்கலாம். இல்ல மோஸ்ட் பாப்புலர் வந்து ஃபர்ஸ்ட் வரணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். பொதுவா எல்லாரும் இப்படி தான் வச்சிருப்பாங்க. சோ நம்மளும் அப்படி வெச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கு பக்கத்துலயும் உங்களுக்கு வந்து 3 டாட் கொடுத்திருப்பாங்க. இத வந்து நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்க ஏதாவது பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க ஆட் பண்றதுனா அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோவை டெலீட் பண்றதுனா பண்ணிக்கலாம். எடிட் பண்றதுனா பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுனா டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். ஷேர் பண்றதுனா ஷேர் பண்ணலாம். இந்த எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாமே நீங்க வந்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் அதெல்லாம் கொடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. திரும்பவும் நம்ம வந்து பேக் போய்க்கலாம். இது போயிட்டு நம்ம எடிட் சேனல்ல பாத்தீங்கன்னா அதுலயுமே உங்களுக்கு அந்த சேனல் செட்டிங்ஸ்ல வந்து 3 டாட் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் அந்த செட்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் டர்ம்ஸ் அண்ட் பிரைவசி பாலிசி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்றதுனா நீங்க பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது உங்களோட சேனல்ல பண்ணனும் அப்படினா நீங்க டைரக்ட்டா உங்களோட மொபைல் ஆப்ல நீங்க வந்து பண்ணிக்க முடியும். Friends, இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான YouTube சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. நன்றி, வணக்கம்.